விளங்குன மாதிரி தான் போங்க. எனக்கு என்னமோ இந்த ஷோவை அழிக்க முடிவு பண்ணிட்டானு ப்ரோ. ஆமா, டீம் முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஷோ இதோட அழிச்சிடலாம், இதுக்கப்புறம் வரப்போற சீசன்லாம் நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க கடந்த 2-3 வாரங்களா வேண்டா வெறுப்புக்கு பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கே தெரியும். அந்த ஷோவே கொஞ்சம் வேண்டா வெறுப்புக்கு தான் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது கடைசி 2 வாரங்களை எப்படி கடக்கலாம்னு சொல்லி யோசித்த நீங்க பழைய ஆட்களை இப்பவே உள்ள அனுப்புறீங்க தெரியுமா? இது வேற லெவல் ஐடியாவே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க அந்த 8 பேருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காங்க. ஆனா உள்ள போற அந்த 12 பேரும் அந்த 8 பேரை மோட்டிவேட் பண்ணுவாங்க, இல்ல அந்த 8 பேரு கூட சேர்ந்து ஃபன் பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா தெரியுது, நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அடி பறக்க விட போறேன், அவங்களாம் அடிச்சு உடைக்க போறேன், இவங்களை தூக்க போறேன், அப்படி சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கான ஆட்டத்தை நம்ம பார்த்துட்டோம். இவங்களுக்கான ஆட்டத்தெல்லாம் பார்த்து தான் அந்த ஆட்டம் வெறுப்பாகி போய் தான் அந்த ஆட்களை எவிக்ட் பண்ணி வெளியே எடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது 2 வாரங்கள் இந்த ஆட்களை நீ உள்ள வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? அது எந்த வகையில் நியாயம்? இல்லை எனக்கு புரியல, எந்த வகையில் நியாயம்? 12 பேரை வீட்டுக்கு அனுப்புறாங்களாம் ப்ரோ. அப்போ 12 பேர் அனுப்புனா வீட்டுக்குள்ள 8 பேர், மொத்தம் 20 பேர் ஆயிடுவாங்க. இந்த ஷோவை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி ஆயிரும். அப்போ 2 வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள அவங்க இருந்தாங்கன்னா அந்த கேமுக்கான பேட்டர்ன் ஃபுல்லாக மாறும்ல. இல்லை கேமுக்கான பேட்டர்ன் மாறும்ல. கடைசி வாரங்களை பொறுத்தவரைக்கு அவன் எடுத்திருக்க ஓட்டுகளை வச்சு சர்வே ஆவான். எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் எடுக்கிறதுலாம் அவன் கையில் இருக்குது. நீங்கள் இப்படி 12 பேரை உள்ள அனுப்புனீங்கன்னா அந்த 12 பேரில் கண்டிப்பாக 3/4 பேர் வன்மத்தில் உள்ள போவான். போயிட்டு அவனுக்கு பிடிக்காத ஆட்களை பிடிச்சி அடியன்னு அடிக்கும் போது அவனுக்கான ஓட்டுகள் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அவனுக்கான ஓட்டுகள் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன நீங்க ட்ரை பண்றீங்க? இந்த 12 பேரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி காட்ட ட்ரை பண்றீங்களா? இல்ல வீட்டுக்குள்ள இருக்க அந்த 8 பேர் வந்து டம்மி ஆக்கி நீங்க எல்லாம் வேஸ்டா, உங்களுக்குலாம் இப்படிதான் ஒரு கெட்ட பேர் இருக்கு வெளியே, உங்களெல்லாம் மக்கள் வந்து ஒரு டம்மியா தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு காட்ட ட்ரை பண்றீங்க. எனக்கு புரியலையே. ஏன்னா வீட்டுக்குள்ள போற 3/4 பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. அதை நான் ஓப்பனா கவனிச்சேன். ட்விட்டர் பக்கம்லாம் போய் பார்த்தா அது ஓப்பனாவே தெரியுது. அப்போ நீங்க என்ன ஐடியா பண்றீங்க? இப்போ இந்த பணப்பெட்டி எடுக்க வைக்க ட்ரை பண்றீங்களா, இல்ல டைட்டில வேற யாரையாச்சும் வின் பண்ண வைக்க ட்ரை பண்றீங்களா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டே இந்த பணப்பெட்டி மேல தான். ஓகேவா? ஏன்னா வீட்டுக்குள்ள போற யாரோ ஒருத்தர் கண்டிப்பா விஷாலுக்கோ அருணுக்கோ ஒரு தூது கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நீங்க அந்த அது பேர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டதே மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஏன்னா அவன் மாத்தி சொல்லிட்டு இருக்கான், நான் பார்க்கலாங்க, ஒருத்தன் பார்த்தேங்க, நான் பேசலாங்க, ஒருத்தன் பேசுனேங்க. அதுவே எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அங்க போயிட்டு வந்த பிறகு தான் அருண் அவர்கள் வந்து மஞ்சரிக்கான எவிக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருந்தார். மஞ்சரி கண்டிப்பா எவிக்ட் ஆயிருவாங்க, ராணுவ எவிக்ட் ஆயிருவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க வீட்டுக்கு அப்போ 2 பணப்பெட்டி வைக்க போறீங்களா? ஏன்னா எனக்கு அடுத்த டவுட் இங்கே வருது. வீட்டுக்குள்ள ஒருவேளை 2 பணப்பெட்டி வச்சு அந்த 2 பணப்பெட்டியும் விஜய் வச்சாலும் அருண் எடுக்க வைக்க போறாங்களா, இல்லை என்ன பண்ண போறாங்க? இல்லை ஒருவேளை வீட்டுக்குள்ள ஆட்கள் அனுப்பி கொஞ்சம் இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஓட்டுகளை பயங்கரமா வாங்கிட்டு ஒரு சில பேர் இருக்காங்களா, அந்த ஆட்களை டவுன் பண்ற ஐடியா பண்றீங்களா? அப்படிலாம் பண்ணீங்கன்னா அது எப்படி ஃபேரா இருக்கும்? நீங்களே சொல்லுவீங்களா ஃபேர் அன்ஃபேர்? நீங்க பயங்கரமா பேசுவீங்க. ஒரு டாஸ்க்ல வீட்டுக்குள்ள உள்ளவனு ஒரு தப்பு பண்ணிட்டா அது ஃபேர் இல்லை, இது அன்ஃபேர் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசக்கூடிய டீம் நீங்க. இப்போ சடனா ஒரு 12 பேரை வீட்டுக்குள்ள 12 நாட்களை வைக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி? ஆனா ஒன்னு சொல்றேன் ப்ரோ, ஆக்சுவலா நான் 2 விதமா இப்ப பாக்குறேன். இவங்களை வந்து கெஸ்டா தான் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அப்ப கெஸ்டா அனுப்புறவங்க ஒரு நாள் இல்ல அதிகபட்சம் 2 நாள், இன்னைக்கு போறாங்களா, இன்னைக்கு போறவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். அப்படி ஒரு 3 டெய்லி ஒரு 3 பேர் 2 பேர் அனுப்புனீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்கும். டெய்லி 2 பேர் 3 பேர் வந்து போனாங்கன்னா ஷோ உண்மையாக பார்க்க நல்லா இருக்கும். அதை தாண்டி நீங்க மொத்தமா 12 பேரை ஒரு வாரத்தில் அனுப்பி 12 பேரை உள்ள உட்கார வச்சீங்கன்னா அந்த 12 பேரை ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க மற்ற பேரை டவுன் பண்ணுவாங்க ப்ரோ. கண்டிப்பா டவுன் பண்ண. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? அவன் கஷ்டப்பட்டு மேலே வருவானா, இல்லை வெளியே இருந்த ஆட்கள் அனுப்பி நீங்கள் அவங்களை அடியை நடிப்பீங்க, அதுலேருந்து அவங்க எந்திரிச்சு வரணுமா? இல்லை நான் சத்தியமாக புரியல போகிறேன். ஆக்சுவலாக இவங்க என்ன ஐடியா பண்ணீங்கன்னு புரியல. இப்போ எனக்கு 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று, ஒரு நாளில் இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு நாளில் இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நாள் உள்ளே போய் கண்டிப்பாக அவங்களுக்கான வன்மத்தை காட்டிட்டு வந்துடுவாங்க. நம்ம அந்த ஒரு நாளில் அதை கடந்து வந்துடலாம். ஆனால் இவங்களை 12 நாட்கள் உள்ள வச்சிங்கன்னா, அதாவது ஃபினாலேக்கு முந்தின நாட்கள் வரைக்கும் இவங்களை வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா இவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் முத்துக்குமாரன் சொல்லவா? முத்துக்குமாரனுக்கான கேம் எப்படி ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். முத்துக்குமாரன் இப்போ ஃபேட்மேனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், வெளியே வந்து முத்துக்குமாரனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓப்பனாகவே சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம இப்படி பார்த்ததே கிடையாது. நான் இப்போ புதுசாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி சீசனில் எவிக்டாக ஒருத்தவங்க வெளியே வந்துட்டா அவங்க இப்படி உட்காந்து ஸ்பேஸில் பேசுறதோ இல்லை ட்வீட் போட்டு ஒருத்தரை மட்டம் தட்டி பேசுறதோ நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த சீசனில் பல பேர் பல விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் எடுத்துக்கிட்டு ஃபேட்மேன் அவர்கள் தான் முன்னாடி வைப்பேன். ஏன்னா அவங்க வந்து சப்போர்ட் பயங்கரமாக கொடுக்குறாங்க. எப்படி சப்போர்ட் பயங்கரமாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேட்மேன் உள்ள போயிட்டு முத்துக்குமாரனை தூக்கி வச்சு பேசுறாங்க மாதிரில முத்துக்குமாரனை தனக்கான கைக்குள்ள எடுத்துக்கிட்டு வா முத்து நம்ம தனியாக பேசுறான்னு சொல்லி தனியாக கூட்டு போய் முத்து தனியாகவே உட்கார வச்சு ஒரு மாதிரி பேசி 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 ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேரை பாதிக்கும். முக்கியமாக தீபகரனை பாதிக்கும்.
ஏன்னா இப்போ நான் ஏன் தீபக் இங்க கனெக்ட் பண்றேன்னா, தீபக் அண்ணனுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஓட்டுகள் வேற வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க ஒருவேளை முத்து தீபக் இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபேட்மேன் அவர்கள் முத்துக்குமாரன் மொத்தமா கைக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னா தீபக் அண்ணன் தள்ளி போயிருவாரு. எப்படி தீபக் அண்ணன் அந்த இடத்த விட்டு தள்ளி போயிருவாரு. அப்படி தீபக் அண்ணன் அந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டு முத்துக்குமாரன் வந்து தீபக் அண்ணன் லைட்டா கண்டுக்காம ஒரு கேம் ஆடான்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய மைனஸ் முத்துக்குமாரன் தான் ஆகும். அது தீபக் அண்ணனுக்கு பயங்கர பிளஸ் ஆயிரும். அப்போ தீபக் அண்ணனுக்கான ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ரெண்டாவது, வீட்டுக்குள்ள போயிட்டு முத்துக்குமாரன் நீ தான் மாசு, நீ தான் சூப்பரா பண்ண, அதை பண்ண, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க முத்துக்குமாரனுக்கான ஒரு புராணத்தை பாடி முத்துக்குமாரன் தூக்கி வச்சு பேச விரும்புனீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க மத்த பேருக்கு முத்துக்குமாரன் மேல சின்ன வெறுப்பு வரும். கண்டிப்பா சின்ன வெறுப்பு வரும். அது மட்டும் கிடையாது, வெளியே இருக்க நிறைய ஃபேண்டம் கண்டிப்பா உங்க மேல வெறுப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன கொடுக்க ஆரம்பிப்பாங்க, என்ன இவங்க போயிட்டு இவனை மட்டும் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க, மத்த யாருமே கண்டென்ட் கொடுக்கலையா, மத்த யாரும் உழைக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புகளை கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா முத்துக்குமாருக்கு நெகட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். கடைசி வாரங்கள்ல நெகட்டிவ் வாங்கிடவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா ஒன்று ப்ளஸும் ஆகும் மைனஸும் ஆகும். ஆனால் முத்துக்குமாரனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் தான் பயங்கரமாகும். ஏன்னா முத்துக்குமாரன் ஆல்ரெடி பயங்கர சப்போர்ட் வச்சிருக்கான். ஸோ பயங்கர சப்போர்ட் இருக்க ஒருத்தருக்கு அந்த சப்போர்ட்டை குறைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடக்குமே தவிர அவனுக்கான சப்போர்ட்டை கூட்டுறதுக்கு யாருக்கும் பெருசாக வேலை பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த வகையில் முத்துக்குமாரனுக்கான பாதிப்பு எப்படி வேணா வீட்டுக்கு நடக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ரெண்டாவது, ஆர்ச்சி ஆனந்தி அவர்களுமே ஒரு வகையில் முத்துக்குமாரன் மேலே சின்ன கோவத்தில் இருக்காங்க. அதை நம்ம வந்து அந்த ஃபன் அன்லிமிட்டட்ல கூட கவனிச்சோம். என்ன சொன்னாங்கன்னா, நானும் முத்துக்குமாரன் தனியாக இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் பேசியிருப்போம், தனியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அந்த கருத்துக்களை வெளியே போயிட்டு முத்துக்குமாரன் தன்னோட கருத்து மாதிரி போட்டு பயங்கரமா பேசியிருக்காரு. அதை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டு, என்னடா என்னோட இதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஷாக் ஆயிட்டேன்னு சொல்லி ஆனந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனந்தி அவர்களுமே வீட்டுக்குள்ள வந்து என்ன கண்டென்ட் வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. யாரை வேணா அட்டாக் பண்ண, எடுத்துக்கிட்டு இப்போ சௌந்தர்யா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்து நெகட்டிவ் பிஆர் வச்சிருக்காங்க. அந்த பிஆர் தான் என்ன டவுன் பண்ணி நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வெளியே மக்கள் மத்தியில் பயங்கரமா ஒரு ஹர்ட் திருப்பி வாங்கினாங்க. ஓகேவா? அவங்க சும்மா இருந்திருந்தாலே அந்த ஹர்ட் வந்திருக்காது, அது பாட்டு கடந்து போயிருக்கலாம். வெளியே வந்து ஒரு சில இன்டர்வியூல சௌந்தர்யா பத்தி நான் பேச விரும்பல, அவ வந்து இப்படி பிஆர் வச்சிருக்கா, அப்படி பிஆர் வச்சிருக்கா, அவங்க பிஆர்ஸ் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறீங்க பேர்ல அவங்க வாலண்டியரா மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் வாங்கிட்டாங்க. ஓகேவா? நெகட்டிவ் வாங்கி அந்த நெகட்டிவால தான் சர்வே திருப்பி அந்த நெகட்டிவ் ஒரு ட்விட் கூட போட்டிருப்பாங்க, நீ கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்பெல்லாம் இருக்கும்போது திருப்பி வீட்டுக்குள்ள போயிட்டு சௌந்தர்யா அட்டாக் பண்ணாங்கன்னா அது சௌந்தர்யாக்கு மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகும். கண்டிப்பா மைனஸ் ஆகும் பிளஸும் ஆகும். மைனஸ் என்னன்னா, ஓ இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்ப இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி சௌந்தர்யா வெளியே இருக்க ஆளுங்களும் டவுன் பண்ணுவாங்க. பிளஸ் என்ன ஆகும்னா, முத்துக்குமாரன் சொன்ன மாதிரி தான் முத்துக்குமாரனுக்கான ஃபேண்டம் இருப்பாங்க, அதே மாதிரி சௌந்தர்யாக்கு ஒரு ஃபேண்டம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேண்டம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி ஆனந்திக்கு ஒரு நெகட்டிவ் கொடுத்து ஆனந்தி ஒரு மாதிரி வித்தியாசமா காட்டி சௌந்தர்யா தூக்க விரும்புவாங்க. ஸோ மொத்தத்தில் கடைசி இந்த 2 வாரங்கள் ஒரு மாதிரி டாக்ஸியா மாறிடும். அவுட் சைட் டாக்ஸிக் ரொம்ப மோசமா போயிடும். ஆல்ரெடி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. யாரை பற்றியும் டப்புன்னு பேச முடியல, பேசினாலே உடனே வந்து ஏதாவது ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பேராகிராஃபாக திட்டுறானு. அதை நான் கண்டுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை, கமெண்ட்ஸை கூட நம்மளால் கவனிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி 2 வாரங்கள் இந்த மாதிரி மாற்றி வீட்டுக்குள்ள வன்மத்தை காட்டினாங்கன்னா வெளியே அவுட் சைடு வந்து பயங்கர டாக்ஸிக்காக மாறிடும். எப்படியே அவுட் சைடு வந்து பயங்கர டாக்ஸிக்காக மாறிடும், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வித்தியாசமாக போயிடும். இந்த ஷோவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவை அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஓகேவா? ஃபேட்மேன் அவர்கள்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நான் சௌந்தர்யா அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காங்க. பாரு வீட்டுக்குள்ள போய் என்னோட ஆட்டத்தை பாரு அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கான ஆட்டம் வீட்டுக்குள்ள உள்ளவங்கள டவுன் பண்றதாக மட்டுமே இருக்க தவிர வீட்டுக்குள்ள நம்ம ஒரு கெஸ்டா போறோம், நம்ம ஒரு ஃபன் பண்றோம் அப்படிங்கிற தாட்ஸ்ல இல்ல, ஒரு ஃபன் பண்ணோம் அந்த ஒரு தாட்ஸே இல்ல, போறோம் அட்டாக் பண்றோம் அடிக்கிறோம் பறக்க வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த கடைசி 2 வாரங்கள் இந்த ஷோ அழிக்க போறாங்க. தயவுசெய்து சேனல் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க டெய்லி ஒருத்தர் 2 பேர் அனுப்பி ஒரு கெஸ்ட் மாதிரி பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஆனா நீங்க அந்த விஷயத்தை பண்ணாம டப்ப 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 டப்பன்னு ஒரு மாதிரி மொத்தமா டெய்லி வந்து 2 பேர் 3 பேர் 3 பேர் 2 பேர்னு சொல்லி அனுப்பி அந்த வீட்டை நிரப்பிட்டீங்கன்னா கடைசி வாரங்கள் பார்க்க நல்லாவே இருக்காது. ஆனா திருப்பி என்னால இந்த இடத்துல ஒன்று சொல்ல முடியாது, வெளியே உட்காந்து பாபான்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்கல்ல, அவங்களுக்கான கண்டென்ட்லாம் ஒரு நாள் தான் இருக்கும். ஏன்னா உள்ள பொண்ணு என்னங்க அதிகபட்சம் என்னங்க கண்டென்ட் வச்சிருப்பாங்க, பிஆர் டீம் வச்சிருக்கான், ஏய் நீ சரியான டீம் வச்சிருக்க அப்படிம்பாங்க, அவ்வளவுதானே, அதோட கண்டென்ட் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவுட் சைட் நியூஸ் பேச முடியல, வெளியே வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பேச முடியாது. பேசினா கண்டிப்பா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிக்கணும். அப்படி பஸ்ஸர் அடிக்காம அவுட் சைட் நியூஸை வீட்டுக்கு பேச விட்டுட்டு இருக்காங்கன்னா டீம் கேவலமா இது ஒரு வேலையை பார்க்குறேன்னு அர்த்தம். ஓப்பனா சொல்றேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சுலப்பா, ரவீனா வீட்டுல இருந்து வந்தவங்க யாரோ ஒருத்தவங்க அவுட் சைட் நியூஸ் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு பஸ்ஸர் அடிச்சு எவிட் பண்ணாங்களே, அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா?
ஏன்னா இவங்க எல்லாம் வன்மத்தை காட்ட போறேன்னு சொல்றாங்க. இவங்க கையில வச்சிருக்க ஒரு ஆயுதம் அந்த டீம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப டீம் பத்தி சொன்னா கூட பிரச்சனை இல்லை, அதை தாண்டி ஒரு படி மேல போய் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நீங்க பஸ்ஸர் அடிப்பீங்களா இல்ல அந்த விஷயத்துக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த இந்த 8 பேருக்கு மிகப்பெரிய பாதிப்பு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா டவுன் பண்ண போறாங்க, மொத்தமாக டவுன் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட ஆட்களை பணப்பட்டி எடுக்க வைக்க போறாங்க, அவங்க ஆசைப்பட்ட ஆட்களை அந்த டைட்டில் வின் பண்ண வைக்க போறாங்க எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.